ஹாய். இந்த வீடியோ லெக்சர்ல அமினோ ஆசிட் பயோசிந்தசிஸ், அமினோ ஆசிட் நம்மளுடைய மெட்டபாலிசம்லேருந்து எப்படி உருவாகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது சிஎஸ்ஏஆர் நெட், டிஎன்செட் கேட், பிஎஸ்சி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அமினோ ஆசிட் அதை வந்து மூணாக பிரிக்கலாம். அமினோ ஆசிட் ஒன்று எசென்ஷியல் அமினோ ஆசிட், இன்னொன்று நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட், இன்னொன்று செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட். எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னா நம்ம உடல் இப்போ அனிமல்ஸ் ஆகட்டும் ஹியூமன்ஸ் ஆகட்டும் நம்மளுக்கு தேவைப்படுற அமினோ ஆசிட் நம்ம உடல் செல்களால் உருவாக்க முடியாமல் டயட் மூலியமாக எடுத்துக்கக்கூடியது தான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். இதே நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்னா ஆல்ரெடி நம்ம உடலில் மெட்டபாலிசம்னால உருவாகக்கூடிய அமினோ ஆசிட் வெளியில் டயட்லேருந்து எடுத்துக்க தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம பாடி மெட்டபாலிசமில் உருவாகக்கூடியது. அதனால தான் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. செமி எசென்ஷியல் அமினோ ஆசிடும் அப்படிதான், அதாவது பாடியில் உருவாகக்கூடிய ஒன்று தான், பட் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் மட்டும் உருவாகக்கூடியது. அதை தவிர க்ரோத்துக்கு ப்ரொமோட் பண்ணுற அமினோ ஆசிட். நம்ம சின்னதுலேருந்து படிச்சிருப்போம், 20 அமினோ ஆசிட் படிச்சிருப்போம். இந்த 20 அமினோ ஆசிடும் செல்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் லிவிங் க்ரோத் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான அமினோ ஆசிட். மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோ ஆர்கனிசமும் பிளான்ட்னாலையும் இந்த 20 அமினோ ஆசிடும் தன் செற்களாலேயே உருவாக்கி கொள்ள முடியும். பட் ஹியூமன் பீயிங்ஸும் அனிமலும் வந்து பாதி அமினோ ஆசிட் இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆகட்டும் பிளான்ட்ல தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் நம்ம. ஸோ அமினோ ஆசிட் இஸ் கன்சிடர்ட் எசென்ஷியல் இஃப் இட் இஸ் இன்க்ளூடட் இன் டயட். டயட்டில் எடுத்துக்கிட்டா அது எசென்ஷியல்னு சொல்கிறோம். அந்த டயட்டில் எடுத்துக்கக்கூடிய அமினோ ஆசிட் க்ரோத்துக்கும் நைட்ரோஜன் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த அமினோ ஆசிட்களில் 9 அமினோ ஆசிட், அதாவது ஹிஸ்டிடின், ஐசோலியூசின், லியூசின், லைசின், மீத்தியோனைன், ஃபினைல் அனலைன், த்ரியோனைன், ட்ரிப்டோஃபான், வேலைன், இது எல்லாமே நம்மளுக்கு தேவையான எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஸோ நம்மளுடைய டயட் மூலியமாக நம்ம எடுத்துக்கிறோம் அதை. ஸோ இது இம்பார்ட்டன்ட் காமன் ஃபீச்சர் என்னென்னா கார்பன் ஸ்கெலிட்டன். இதோடைய அமினோ ஆசிடோடைய கார்பன் ஸ்கெலிட்டன் எங்கேருந்து கிடைக்குதுன்னா நம்ம செல்லுடைய மெட்டபாலிசமான கிளைகோலைசிஸ், கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், அப்புறம் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே, இது மூலியமாக கிடைக்குது நம்மளுக்கு. இந்த அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கைரல் கார்பனும், அப்புறம் ஒரு பக்கம் அமினோ குரூப்பும், இன்னொரு மறுபக்கம் கார்பாக்சில் குரூப்பும், ஹைட்ரோஜன் குரூப்பும் இருக்கும். இதுதான் அமினோ ஆசிடோடைய நேச்சர் சேஞ்ச் ஆகுது. ஸோ டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆர் குரூப். இப்போ ஒவ்வொரு அமினோ ஆசிடும் உருவாகும் போது அதுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கெலிட்டன், ஆல்பா கீட்டோ ஆசிட் ஸ்கெலிட்டன், இதெல்லாம் வந்து நம்ம இந்த பாஷன் மற்றும் அமினோ டிரான்ஸ்ஃபரேஸ் மூலியமா இன்னொரு அமினோ ஆசிட் உருவாகுவதும் இந்த ஸ்கெலிட்டன், கார்பன் ஸ்கெலிட்டன் மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிறதையும் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் கிளைகோலைசிஸ்ல நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிறது குளுக்கோஸ்ல இருந்து பைருவிக் ஆசிட் வரைக்கும் நம்ம கிளைகோலைசிஸ் ப்ராசஸ் பாத்வேல நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் எப்படி அமினோ ஆசிட் உருவாகுதுன்னு நம்ம பார்ப்போம். கிளைகோலைசிஸ்ல இருந்து உருவாகக்கூடியது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்ல இருந்து உருவாகக்கூடியது வந்து ரைபோஸ் 5 பாஸ்பேட். அது எந்த பாத்வே மூலயமா அப்படின்னா பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே. ஸோ ரைபோஸ் 5 பாஸ்பேட்ல இருந்து கிடைக்கக்கூடியது தான் நம்மளுடைய அமினோ ஆசிட் ஹிஸ்டிடின். அடுத்து வரக்கூடிய ப்ராசஸ், கிளைகோலைசிஸ் ப்ராசஸில் வரக்கூடியது வந்து 3 பாஸ்போகிளிசரேட். இந்த 3 பாஸ்போகிளிசரேட்லேருந்து கிடைக்கக்கூடிய அமினோ ஆசிட் செரைன்லேருந்து கிடைக்கக்கூடியது தான் கிளைசின் மற்றும் சிஸ்டின். அடுத்து 3 பாஸ்போகிளிசரேட்லேருந்து பாஸ்போஈனால் பைருவேட் கிடைக்குது. இந்த பாஸ்போஈனால் பைருவேட்டும் எரித்ரோஸ் 4 பாஸ்பேட்டும் சேர்ந்து சிக்மேட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் உருவாக்குது. சிக்மேட் அகெயின் கோரிஸ்மேட்ன்ற ப்ராடக்ட் உருவாக்குனதுக்கு அப்புறமா கோரிஸ்மேட் அகெயின் ஆந்த்ரானிலேட் அண்ட் ப்ரிபானேட் அப்படின்ற கெமிக்கலை உருவாக்குது. அந்த ஆந்த்ரானிலேட்ல இருந்து கிடைக்கக்கூடியது தான் அமினோ ஆசிட் ட்ரிப்டோஃபான் அண்ட் ப்ரீஃபானேட்ல இருந்து கிடைக்கக்கூடியது தான் ஃபினைல் அலனைன் டைரோசைன். பாஸ்போஈனால் பைருவேட்ல இருந்து பைருவேட்டா கன்வெர்ட் ஆகுது இல்லைங்களா? இந்த பைருவேட் இருந்து நம்மளுக்கு அலனைன், வேலைன், நியூசைன் அப்படின்ற 3 அமினோ ஆசிட் கிடைக்குது. அப்புறம் இந்த பைருவேட் வில் என்டர் இன்டு சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், அதை டிசிஏ சைக்கிள்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் ஆல்ஃபா கீட்டோ குளூட்டாரேட்ல இருந்து கிடைக்கக்கூடியது குளூட்டாமேட். இந்த குளூட்டாமேட்ன்ற அமினோ ஆசிட்ல இருந்து ஃபர்தர் குளூட்டாமைன், ஆர்ஜினைன், ப்ரோலைன் கிடைக்குது. அடுத்தது ஆக்சிலோ அசிட்டேட்ல இருந்து கிடைக்கக்கூடியது ஆஸ்பார்டேட் ஃபர்தர் நம்மளுக்கு ஆஸ்பார்ஜின், மித்தியோனைன், த்ரியோனைன், லைசின், ஐசோலியூசைன், இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கிடைக்குது. நம்மளுக்கு இந்த ப்ராசஸ்ல வந்து 20 அமினோ ஆசிடும் நம்மளால பார்க்க முடியுது கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த ஒவ்வொரு அமினோ ஆசிடும் எந்த ப்ரிகாசர்ல இருந்து கிடைக்குது அப்படின்றது தான் நம்ம சிஎஸ்ஆர் கொஸ்டின்ஸ்ல ரொம்ப பார்க்க முடியும். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள்
ஹிஸ்டிடினுடைய ப்ரிகாசர் என்னன்னா ரைபோஸ் 5 பாஸ்பேட். எந்த பாத்வேன்னு கூட கேட்கலாம். பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில ட்ரிப்டோஃபான், இந்த ட்ரிப்டோஃபான், ஃபினைலலனைன், டைரோசின் இதெல்லாமே வந்து அரோமேட்டிக் அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த அரோமேட்டிக் அமினோ ஆசிட் எந்த ப்ரிகாசர்லேருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம், எரித்ரோஸ் 4 பாஸ்பேட் மற்றும் பாஸ்போ ஈனால் பாஸ்பேட்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு நம்ம 2-3 ஸ்டெப்ஸ்ல இருந்து கிடைக்கிறதுனால இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ்னு சொல்லலாம். Some amino acids are converted to carbohydrates are called glucogenic amino acid. ஸோ சில அமினோ ஆசிட் வந்து அடுத்த ஃபர்தர் வேறு அமினோ ஆசிடை கன்வெர்ட் ஆகும். அதில் ஒன்று தான் கார்போஹைட்ரேட். அடுத்தது அமினோ ஆசிட் வந்து ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்ஸ் உருவாக்கக்கூடியும். அதுதான் தைரோசின். தைரோசின் அகெயின் கன்வெர்டட் இன்டு ஹார்மோன் சச் ஆஸ் தைராய்டு ஹார்மோனோ எபி. அது தவிர மீத்தியோனைன் தான் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா இதுலேருந்து மீத்தைல் குரூப் தான் நம்மளுடைய செல்லுலர் ப்ராசஸ்க்கு தேவையான ஒரு முக்கியமான ஒன்று. சிஸ்டீன், மீத்தியோனைன் இதெல்லாம் பிரைமரி சோர்ஸ் எதுக்குன்னா சல்ஃபருக்கு. ஸோ சல்ஃபர் வந்து நம்மளுக்கு உடலுக்கு ரொம்ப தேவையான மினரல். அது தவிர இது அமினோ ஆசிட்ல ஜாயின் ஆகி ஸோ இந்த சிஸ்டீன் மீதி இருக்கிற அமினோ ஆசிட் கூட பைண்ட் ஆகும்போது இந்த சல்ஃபர் பாண்டிங் தான் அந்த ஸ்ட்ரக்சர், ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனாக ஹெல்ப் பண்ணும். இப்போ எம்ஆர்என்ஏலேருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் உருவாகி கிடைக்கக்கூடியதான் இந்த அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிட்லேருந்து ஃபோல்டிங் ஆனதுக்கப்புறம் வர்றது தான் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் ஃபோல்டிங் வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் நடக்கும். இப்போ ப்ரைமரி ப்ரோட்டீன், செகண்டரி ப்ரோட்டீன், டெர்ஷரி ப்ரோட்டீன், குவாட்டனரி ப்ரோட்டீன் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா சின்னதுலேயே. ஸோ இந்த ஃபோல்டிங் நடக்கிறதுக்கான மெயின் பாண்டிங் நேச்சரை ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த மெயினாக சிஸ்டீனில் இருக்கக்கூடிய சல்ஃபர் பாண்ட்ஸ். ரீசென்ட்லி 2 more நியூ அமினோ ஆசிட், இந்த எல்லா அமினோ ஆசிடத்தை தவிர நியூ அமினோ ஆசிட் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னா செலனோசிஸ்டின் அப்புறம் பைரோலைசின். இந்த செலனோசிஸ்டின் வந்து சில என்சைம்ஸ், அதாவது தயோரிடாக்சின் ரிடக்டேஸ் அப்புறம் குளூட்டாத்தியோன் பைரோக்சிடேஸ் இந்த மாதிரியான என்சைம்ஸோடைய ஆக்டிவ் சைட்ல வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பைரோலைசின் இது வந்து ஹியூமன்ஸ்ல பிரசன்ட் ஆகிறத கண்டுபிடிக்கல. ஆனா மீத்தோஜெனிக் ஸ்பீஷியஸ் ஆன ஆர்கியா மற்றும் பாக்டீரியால இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பான செலனோசிஸ்டின் மற்றும் பைரோலைசின். இது ரிலேட்டடான சிஎஸ்ஐஆர்ல வந்த கொஸ்டின்ஸோட 2 பார்க்கலாம். டியூரிங் கிளைகோலைசிஸ் இன் பிளான்ட்ஸ், அலனைன் நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்க அமினோ ஆசிட் என்ன அலனைன் அண்ட் ரிலேட்டட் அமினோ ஆசிட்ஸ், அலனைன் கூட இருக்கிற அமினோ ஆசிட் ஆர் டைரக்ட்லி ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரிகர்சர்ஸ். நம்ம கேட்டிருக்காங்க பாருங்க ப்ரிகர்சர்ஸ். ஸோ இந்த பாத்வேவை நம்ம இந்த பிக்சரை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் ஃப்ளோ சார்ட்னா உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம கேட்டிருக்கிறது அலனைன் கூட இருக்கக்கூடிய இந்த அமினோ ஆசிட்கள். ஸோ அலனைனோட ப்ரிகர்சர் என்ன பைருவேட். ஸோ உங்களோட ஆன்சர் நம்மளுக்கு இங்கே பாருங்க பைருவேட். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். ஸோ ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். Which one of the following pairs of metabolic intermediates does not provide backbone carbon skeleton for synthesis of amino acid? ஸோ எது கார்பன் ஸ்கெலிட்டனை ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. இந்த எல்லா இப்போ பார்த்த அந்த ஃப்ளோ சார்ட்டில் எல்லா ப்ரிகர்சர்ஸும் கார்பன் ஸ்கெலிட்டனை ப்ரொவைட் பண்ணுது அமினோ ஆசிடுக்கு. இதில் நம்ம பார்க்காத ஒன்று வந்து சக்சினேட்டும் சிட்ரேட். இந்த ரெண்டுமே வந்து எந்த அமினோ ஆசிடும் கொடுக்கறது நம்ம பார்க்கல. சக்சினேட் நம்ம ப்ராசஸில் பார்க்கவே இல்லை. பட் 3 பாஸ்போ கிளிசரேட் நம்ம பார்த்தோம். பாஸ்போயினால் பைருவேட், ரைபோஸ் 5 பாஸ்பேட், எரித்ரோஸ் 4 பாஸ்பேட், ஆல்ஃபா கீட்டா குளூட்டரேட், ஆக்சலோ இது எல்லாமே நம்ம இந்த பாத்வேல பார்த்தோம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் சக்சினேட் சிட்ரேட் தான். நம்ம இந்த கார்பன் ஸ்கெலிட்டன் ப்ரொவைட் பண்ணுற சிந்தசிஸில் பார்க்கல. இந்த செஷன் இதோட முடியுது. இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினைச்சாக்கா சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ்.